நம்ம வாழ்க்கை வாழ போகிறதுலாம் நம்மளுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 60 ஆண்டுகள். தூய்மை பணியாளர் ஒரு டீ வாங்கி குடிச்சிக்கிட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் இவர் சொல்கிறாரு, நீங்கள் தள்ளி அந்தாண்டு இல்லைங்க, ஸ்மெல்லு வருது அப்படிங்கிற. ஏங்க, நீங்கள் பர்ஃப்யூமை வாங்கிட்டு தடவிட்டு வருவீங்க. நீங்கள் குடிக்கிறீங்களோ குடிக்கலையோ, பணக்காரங்களே ஏழாண்டு எதுவும் பார்க்காதீங்க. பக்கத்தில் நின்றப்ப அவங்க ஸ்மெல்லு வருது, நீ அந்தாண்ட போங்கிறத பொது இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய உரிமை கிடையாது. உடம்புலேயே பிளட்டு தான் ஓடுது, அவங்க உடம்புலேயே பிளட்டு தான் ஓடுது. எங்கள் குப்பை நிறையா சேகரித்து கலந்தால் மழை வந்துச்சுன்னா சேகரி ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல கொசு வரும், புழு பூச்சி மிக்கும், அதில் நோய் வரும், கால்ரா, அது இதுன்னு நிறைய நோய்கள் பரவும். நோய்கள்லேருந்து உங்களை காப்பாற்றுறாங்கன்னா அவங்க சல்யூட் பண்ணணும். ஹாய் வியூவர்ஸ், நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸாக இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பயனுள்ள செய்திகள்னு நான் சார். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பற்றி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண தான் வந்திருக்குங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இது பார்க்கக்கூடியது. சமீபத்தில் நிறையா தொலைக்காட்சியில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ சோசியல் மீடியாலலாம் அது ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து இன்னும் அதை பற்றி விழிப்புணர்வு வரல. நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, நமக்காக உழைக்கிற தூய்மை பணியாளரை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் உங்கள்கிட்ட. ஆமாங்க, நம்மளுக்காக எவ்வளோ அவங்க வந்து உழைக்கிறாங்க, எவ்வளோ தியாகங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அது வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வீட்டில் போயிட்டு கதவை தட்டி, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்குறப்போ அந்த அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. அந்த வீட்டு உரிமையாளரோட ரெஸ்பான்ஸை பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு லேடி, அந்த லேடி வந்து அவங்க மேலே போட்டிருக்க ஷாலை வந்து மூக்கில் பொத்திக்கிட்டு தூய்மை பணியாளர் பக்கத்தில் வந்து, என்ன வேணும், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா, ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டில் போயிட்டு அந்த அம்மா பிளாஸ்டிக் பாட்டிலில் வாட்டர் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் உள்ள கேட்டை திறந்து வெளியே வந்து தூரமாக நில்லுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தூரமாக இருந்தால் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் கீழே வைக்கிறாங்க. கீழே வச்சுட்டு இந்த வாட்டரை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த காட்சியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. எத்தனையோ தொலைக்காட்சியில் அதை பற்றி நிறைய விழிப்புணர்வு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள நம்மளை மாதிரி மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள குப்பையை அள்ளண்டா தெருவே நாரிடுது. சரிங்களா? அந்த குப்பையை நீங்களா கை வச்சு அழுறீங்க, நான் அழுறோம் இல்லை. அவங்களும் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்க தான். சரிங்களா? நம்மளுக்கும் உணர்வு இருக்கோ, அவங்களுக்கும் உணர்வு தான் இருக்குது. சரி, உலகத்தில் வந்து எல்லாமே பொதுவானவங்க தான். அதே மாதிரி எல்லாத்தையும் கருதுனீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஈக்குவலாக பார்ப்பீங்க. அவங்க வேறு, இவங்க வேறு, இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழை அப்படின்றது சொல்லிட்டு எதுவுமே பார்க்குறது தேவையில்லை. மனுஷனாக பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ, வீட்டு கையில் எடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி தான் அவங்க வீட்டில் போயிட்டு கையில் எடுத்து சாப்பிட. நம்ம டெய்லியும் என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுவோம், அவங்களும் அதே மாதிரி தான் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கும் உணர்வு இருக்குது. அவங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து குப்பையை போடுறீங்க, அவங்க குப்பையை அழுறாங்க, அதே கையால் தான் போய் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றாங்க. இப்போ நானே நினச்சிட்டேன், சரி எனக்கு வந்து இது மாதிரி நானே குப்பை அள்ளக்கூடாது, வேறு வேலைக்கு போய்க்கலாம், வேறு வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாதிக்கலாம், குப்பை அள்ளக்கூடாதுன்னா யாரும் வருவாங்க? அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த தொழிலுக்கு வந்திருக்காங்க. மிகப்பெரிய தொழிலுங்க. தெருவை நாட்டை எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுருக்காங்க. ஒரு நாள் அந்த குப்பை அள்ளலேண்டா இந்த எத்தனையோ பிரச்சனை இருக்குது. நாய்கள் வரும், அந்த குப்பையை வந்து களைச்சி போடும், ரொம்ப சேதப்படுத்தும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அந்த சைடாக கிராஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் வரும். நீங்கள் மூக்கை பொத்துனீங்க, அந்த அம்மா தூய்மை பணியாளர் வந்து உங்கள் வீட்டில் தண்ணி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மூக்கை பொத்துனீங்க. அதே சமயத்தில் அந்த நாய்கள்லாம் களைச்சி அந்த குப்பையெல்லாம் கீழே போட்டு நீங்கள் அந்த சைடாக கிராஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துலையும் நீங்கள் மூக்கை பொத்திட்டு தான் போவீங்க. அப்போது நீங்கள் வந்து அழுறீங்களா? இல்லை, அந்த குப்பையை நீங்கள் அழுறது கிடையாது. யார் அழுறாங்க? தூய்மை பணியாளர் தான் வராங்க. அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, அவங்க தியாகம் பண்ணிவிட்டு அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. அந்த தொழிலை மதித்து உணர்வோடு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு கைமாறும் பண்ண வேணாம். நீங்கள் உங்கள்கிட்ட அவங்க உதவின்னு கேட்கல, இது கொடுங்க அது கொடுங்கன்னு எதுவுமே கேட்கல. நீங்கள் அவங்கள மதிங்க. எனக்கு அந்த வீடியோ காட்சியை பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சுங்க. அந்த வீட்டு உரிமையாளர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுத்துருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த காட்சியில் என்ன இருந்துச்சுன்னா, அவங்க மேலே போட்டிருக்க ஷாலை வந்து மூக்கில் பொத்திட்டு, நீங்கள் அந்த நெல்லுங்க தண்ணி இங்கே பக்கத்தில் வைக்கிறேன் நடு ரோட்டில் வச்சுட்டு போகிறாங்க. நீ போய் எடுத்துக்கோங்க, அது அந்தனை போனோன்னு நீங்கள் அந்த தண்ணி எடுத்துக்கங்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அந்த வீட்டு உரிமையாளர் பார்த்து நான் கேட்குறேன், இதே நீங்கள் அந்த நிலைமையில் இருந்து தூய்மை பணியாளரை ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அந்த அம்மா வந்து இப்படி பண்ணாங்கன்னா உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் சக மனுஷனாக தானே உணர்வீங்க. அதை யோசிச்சு பாருங்கள். அடுத்தவங்கள கீழ்த்தனமாக பார்க்க தோணாது. அதே மாதிரி வந்து அரசாங்கத்துலேருந்து நிறையா வந்து அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் பொதுமக்களாகிய நம்மளுக்காக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துட்டு, குழந்தை குட்டியை பார்க்குறப்போ அவங்களும் மனுஷங்க தாங்க. அவங்க கையால் தான் அள்ளி போட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க, தூய்மை பண்ணாங்க, எல்லாத்தையும் அந்த தெருவே தூய்மை பண்ணிட்டு போனாங்க.
அந்த ஏரியாவையே நல்லா சுத்தமாக ஆக்கிட்டு போனாங்க. அவங்க குப்பையை போடுறப்போ அந்த சேறு சகதியாக இருந்து அவங்களுக்கு அந்த நோய் வாயெல்லாம் ஒட்டிக்கிடுச்சுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. டிசீஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா யார் பார்ப்பாங்க? அதெல்லாம் யோசித்து பார்க்குறீங்களா? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவங்கள வந்து உங்களுக்கு இது மாதிரி சொல்ல தோணாதுங்க. சரிங்களா? நான் தயவு செய்து கேட்குறேன், அவங்களாம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நம்ம எதுவுமே செய்ய வேணாங்க. நீங்கள் வந்து அழகாக உங்கள் வீட்டில் உள்ள குப்பைகள்லாம் சேகரித்து ஒரு இடத்துல உங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து ஊராட்சி மன்றத்துலேருந்து வந்து உங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல குப்பையை கொட்டுங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், அதில் போய் நாங்கள் கொட்டுவோம். சில மக்களுக்கெல்லாம் இருக்காங்க அந்த ட்ரம்லேருந்து வெளியே கொட்டுற மக்களும் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அது அள்ளுறதுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா சேறு சகதியமாக இருக்கும், அந்த நேரத்தில் கையை வச்சு அள்ளுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்குலாம். அது கீழே இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க. அவங்க தான் பண்ணுவாங்க எல்லாமே. தூய்மை பணியாளர் வந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இந்த ஒரு ஏரியாலையும் அந்த ட்ரம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் போய்ட்டு கரெக்டாக நீங்கள் வந்து குப்பையை கொட்டினாவே போதும். பொதுமக்களாகி நம்ம ஒரு பெரிய உதவி செய்கிற மாதிரி தூய்மை பணியாளர் இருக்குது. சரி, அதே போல் இன்னொரு காட்சியும் பார்த்தேங்க. ஒரு டீ கடையில் தூய்மை பணியாளர் வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டீ குடிக்கிற கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஷூட்லாம் போட்டு ஒரு பணக்கார பையன் ஒருத்தவங்க வராங்க. ஒரு சிகரெட் வாங்கி குடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பக்கத்தில் நிற்கிறாங்க நம்ம தூய்மை பணியாளர் ஒரு டீ வாங்கி குடிச்சிக்கிட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் இவர் சொல்கிறாரு, நீங்கள் தள்ளி அந்தாண்டு இல்லைங்க, ஸ்மெல்லு வருது அப்படிங்கிறாங்க. அவங்க உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா? ஏங்க, நீங்கள் பர்ஃப்யூமை வாங்கிட்டு தடவிட்டு வருவீங்க. நீங்கள் குளிக்கிறீங்களோ குளிக்கலையோ, ஓகேங்களா? பணக்காரங்களே ஏழாண்டு எதுவும் பார்க்காதீங்க. பக்கத்தில் நின்றப்ப அவங்க ஸ்மெல்லு வருது, நீ அந்தான போங்கிறத பொது இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய உரிமை கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் அந்தான போய் ஒதுங்கி நிற்கணும். அவங்க முன்னால் போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவங்கள மனசு நோகடிக்கிற மாதிரி நீங்கள் பேசாதீங்க யாரும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ குப்பைகள் இருக்கும், யார் வந்து சுத்தம் பண்ணுறாங்க? ரோட்டும் சுத்தம் பண்ணுறாங்க மனுஷங்க. அதெல்லாம் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கீங்க, எந்த நோய் நொடி அண்டாமல் எதுவும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க. எதனால் இருக்கீங்க? அவங்களால தான் இருக்கீங்க. தயவுசெய்து பொதுமக்கள்கிட்ட எதாட்டி கேட்டுக்கிறேன். எத்தனையோ தொலைக்காட்சியில் தூய்மை பணியாளர் பற்றி நிறையா பேசியிருக்காங்க, நிறையா சொல்லியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் மக்கள் வந்து அப்படி தான் நடந்துக்கிற நிறைய காட்சிகளை பார்க்குறேங்க. எவ்வளோ தொலைக்காட்சியில், எவ்வளோ சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்குறோம். பொதுமக்களாகிய நம்ம தான் அவங்கள வந்து அரவணைச்சிக்கணும். சரிங்களா? குடும்ப கஷ்டம் இல்லை, எல்லாமே தொழில் தாங்க. எல்லார் தொழிலும் நல்ல தொழில் தான். எந்த சிறு தொழில் பண்ணாலும் சரி, எல்லா தொழிலும் அவங்க வந்து அந்த தொழிலை வந்து தெய்வமாக தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்து உங்களுடைய கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வேலை இருக்குது, எவ்வளோ வேலைகள் இருக்குது. அவங்க எவ்வளோ வேலை பார்க்கலாம். அவங்க எல்லாமே தியாகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிடைச்ச வேலையை பார்க்குறாங்க. கிடைச்ச வேலையை பார்க்குறப்போ அவங்களுடைய மனப்பக்குவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாரையும் வந்து எந்த கீழ்த்தனமாக பார்க்காதீங்க. பொதுமக்களுக்கு நான் தயவு செய்து கேட்டுக்கிறேங்க. ஏண்டா அந்த காட்சியை பார்க்குறப்போ எனக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு. இவ்வளோ நோய்கள்லேருந்து உங்களை காப்பாற்றுறாங்கன்னா சல்யூட் பண்ணணும். சரிங்களா? போயிட்டு குப்பை கிடக்குது வீட்டுக்கு பக்கத்தில், இன்றைக்கி வந்து நம்ம போய் அந்த குப்பையை அள்ளி அந்தானை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே 2 கையால் போயிட்டு அதை போய் அள்ளுறதில்லை. நீங்கள் தூய்மை பணியாளர் வந்து எவ்வளோ தியாகங்கள் பண்ணி அவங்க வந்து அந்த கையால் எடுத்து எல்லாத்தையும் போட்டு சுத்தம் பண்ணுறாங்க. அவங்கள நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், மதிங்க. எதுவும் யாரையும் புண்படுத்தாதீங்க. பொதுமக்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா, எல்லாத்தையும் மதிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.